மன்னார் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட 4 சபைகளுக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்டுப்பணம் செலுத்தியது. கல்வியில் பின்தங்கியுள்ள வன்னி மாவட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் துரைராசா ரவிகரன். கைது செய்யப்படுவதனை தவிர்க்கும் முயற்சியில் தேசபந்து தென்னகோட். முல்லைத்தீவில் அரசு பாடசாலை வாயிலை மறைத்து பெற்றோர்கள் போராட்டம். அர்ஜுனாவை வைத்தியசாலைக்கு அனுப்புங்கள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. தமிழர் பகுதியில் குவிந்துள்ள பாதுகாப்பு படை இம்முறையும் ஏமாற்றத்தில் மக்கள். 9 கட்சிகளுடனான கலந்துரையாடல் தொடர்பில் செல்வம் அடைக்கலநாதன் வெளிப்படுத்தியுள்ள விடயம். மன்னார் உட்பட 3 பிரதேச சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் வெளியான அறிவிப்பு. அறக்கலையவில் வீடுகளை எரித்தவர்களின் பட்டியலை வெளியிடுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை. யாழ் மாநகர சபை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் தெரிவு தொடர்பில் கூட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண தொகுதி கூட்டம் இன்றைய தினம் மாலை யாழ்ப்பாணம் மார்ட்டின் வீதியில் அமைந்துள்ள தலைமை காரியாலயத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான MA சுமந்திரன், நிர்வாக செயலாளர் குலநாயகம், முன்னாள் மாநகர சபை மேயர் ஆர்னோல்ட் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்ற வாரம் மாநகர சபை எல்லைக்குள்ளே வருகிற நல்லூர் தொகுதியைச் சேர்ந்த கூட்டமும் நடைபெற்றது. இதில் எங்களுடைய வேட்பாளர்கள் என்ன விதமாக முன்னர் நாங்கள் நிறுத்தியிருந்த வேட்பாளர்கள் அதிலே 2 இப்பொழுது இல்லை, மரணித்திருக்கிறார்கள். வேறு 2 தாங்கள் தேர்தலில் நிற்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் அந்த வேட்பாளர்களை பிரதியீடு செய்கிற விடயங்களை குறித்து இப்பொழுது ஆராய்ந்திருக்கிறோம். அதோடு இளைஞர்கள் கட்டாயமாக 25% நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே 48 வேட்பாளர்களை பிரேரிக்கிற போது 12 வேட்பாளர்கள் 35 வயதுக்கு குறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதை குறித்தும் நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்தோம். பெண் வேட்பாளர்கள் முதலாவது பட்டியலிலே 4 பேர் நிறுத்தப்பட வேண்டும். 2வது பட்டியலிலே 10 பேர் நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே அதற்கான ஒழுங்குகளை தற்போது நாங்கள் செய்து வருகிறோம். விசேடமாக நாங்கள் சென்ற தடவை, அதாவது 2023 இறுதி செய்த வேட்பாளர் பட்டியலிலிருந்து செய்யப்பட வேண்டிய சில மாற்றங்களை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது பேசியிருக்கிறோம். அவற்றை இன்னும் 2 நாட்களிலே அந்த பிரதியீடுகளை நாங்கள் உறுதி செய்து திரும்பவும் புதன்கிழமை சந்தித்து மாநகர சபை பட்டியலை இறுதி செய்வதென்று தீர்மானித்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களிலே ஏனைய கட்சிகளுடன் சேர்ந்து போட்டியிடக்கூடிய உள்ளூராட்சி சபைகள் இருக்கின்ற முடிவு எடுக்கப்பட்டது. இது சம்பந்தமாக ஒவ்வொரு கிளை கூட்டத்திலே முடிவிலேயும் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக எங்களுடைய தலைவர் எடுத்த முயற்சி எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அதை குறித்து அவர் ஏற்கனவே ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தி விளங்கப்படுத்தியிருக்கிறார். எங்களுடைய கதவுகள் எப்பொழுதும் திறந்தவண்ணமாக தான் இருக்கின்றன. நாங்கள் சென்ற தடவை வேட்புமனு தாக்கலுக்கு முன்னதாகவே இலங்கை தமிழரசு கட்சி எடுத்திருந்த தீர்மானம் ஒரு தொழில்நுட்ப ரீதியான முன்மொழிவு மட்டும்தான். மற்ற கட்சிகளும் இணங்கினால்தான் அதை செய்வதென்று தீர்மானித்திருந்தோம். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அப்பொழுது பங்காளிகளாக இருந்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நிலையை நிவர்த்தி செய்யும் மூலமாக தலைவர் சில நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் தாங்களாக ஒரு தீர்மானத்தை எடுத்து தாங்கள் வேறாக ஒரு கூட்டணி அமைத்திருப்பதாக சொல்லியிருக்கிற காரணத்தினாலே நாங்கள் தமிழரசு கட்சியாகவே தனித்து போட்டுவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை நாங்கள் செய்வோம். தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்ற வகையிலே
நாங்கள் தேர்தலிலே தனித்து போட்டியிடுவதும் தயார், மற்றவர்கள் சேர்ந்து வந்து எங்களோடு இணங்கினால் அவர்களோடு சேர்ந்து போட்டியிடவும் தயார். ஆனால் நாங்கள் தான் பிரதான கட்சி. ஆகவே அந்த நிலைப்பாட்டிலே எந்த மாற்றமும் கிடையாது. யாராவது இனியும் வந்து சேர்ந்து எங்களோடு தேர்தலிலே போட்டியிட விரும்பினால் கதவுகள் திறந்துதான் இருக்கின்றன. தேர்தலுக்கு பிறகு நிர்வாகங்களை அமைக்கின்ற போதும் கட்சிகள் சேர்ந்து இணங்கி செயற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும். ஆகையினாலே அந்த வேளையிலே நாங்கள் மற்ற தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து அதனை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தால் முன்னெடுக்கப்படும் மாற்று வலுவுடையவர்களுக்கான சேர்க்கை அவயங்களை பொருத்தும் செயற்திட்டத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த 20 பயனாளர்களுக்கு இந்தியாவில் சேர்க்கை அவயங்கள் பொருத்தப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை 20 பேரும் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டு சென்று சிறப்பு செயற்திட்ட முகாம் ஒன்றில் பங்கெடுத்ததுடன் அங்கு அவர்களுக்கான செயற்கை அவயவங்கள் பொருத்தப்பட்டது. இந்நிலையில் 20 பயனாளிகளும் நேற்று இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அங்கவீனர்கள் ஆக்கப்பட்டவர்களுக்கு செயற்கை அவயவங்களை வழங்குவதே இச்செயற்திட்டத்தின் நோக்கமாகும். குறித்த செயற்திட்டமானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கே செல்வகுமாரினால் ஆரம்பிக்கப்பட்டதுடன் கனடா ஃபண்ட் ஃபார் லோக்கல் இனிஷியேட்டிவ் மற்றும் கனடா ஸ்ரீலங்கா பிசினஸ் கன்வென்ஷன் ஆகிய அமைப்புகளினால் நிதி வழங்கப்படுகின்றது. இச்செயற்திட்டத்தின் முதல் கட்டம் வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த பேராசிரியர் செல்வகுமார் குறித்த செயற்திட்டத்துக்கு இடையூறாக எவரும் செயற்பட வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்தார். இதேபோல குறித்த செயற்திட்டம் தொடர்பாக கருத்து தெரிவித்த பயனாளர்கள் உண்மையிலேயே இந்த செயற்திட்டம் மூலம் நமக்கு பெரிய உதவி கிடைத்துள்ளது, இதனை ஏனையவர்களும் பயன்படுத்த வேண்டும் என்றனர். கிளிநொச்சி அறிவியல் நகரில் செயற்கை அவயவங்கள் உற்பத்தி மையம் ஒன்றை உருவாக்கவும் மாற்று வலுவுடையவர்களினால் குறித்த மையம் நடாத்தப்பட எதிர்பார்ப்பதாகவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். கல்வியில் மிகவும் பின்தங்கியுள்ள வன்னி மாவட்டத்துக்கு அதனை முன்னேற்றுவதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு துரைராசா ரவிகரன் சபையில் தெரிவித்துள்ளார். கல்விக்கான ஒதுக்கீடு தீவளாவிய வகையில் சமத்துவ அடிப்படையில் பகிரப்படுவதை தயவு செய்து உறுதிப்படுத்துங்கள் என்று வன்னி மாவட்டத்தை சார்பாக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக நான் கேட்டுக்கொள்கின்றேன். பாடசாலை உட்கட்டுமான மேம்பாட்டுக்காக 10,000 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதை வரவேற்கின்றோம். போதுமானதற்ற கட்டிடங்கள், கட்டி முடிக்காத வகுப்பறை கட்டிடங்கள், நூலகங்கள், ஆய்வுக்கூடங்கள் இன்றி வன்னி பிராந்திய பாடசாலைகள் இன்னமும் இருப்பதை தங்களின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். வன்னியில் வாழும் எங்கள் பிள்ளைகள் போதுமான ஆசிரியர்கள் இன்றி, இணைய வசதியின்றி, முறையான வழிகாட்டல்கள் இன்றி பாடசாலை மட்டத்திலே மிகவும் இடர்படுகின்றார்கள். பாடசாலைகளில் நிலவும் இடைவிலகல்கள் இன்றளவும் வன்னி பிராந்தியத்திலே அபாய நிலையிலேயே காணப்படுவதை இப்பேரவையிலே முன்வைக்கின்றேன். வன்னி மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகள் எதிர்கொள்ளும் சவால்களில் முதன்மையானவை ஊழியர் பற்றாக்குறை. வன்னி மாவட்டத்தில் உள்ள 6 கல்வி நிலையங்களில், குறிப்பாக முல்லைத்தீவு கல்வி நிலையத்தில் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், அழகியல் பாடங்கள், விசேட கல்வி, உயர்தர பௌதிகவியல், இணைந்த கணிதம், வணிக கல்வி பாடங்களுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை காணப்படுகின்றது. 1AB பாடசாலை தொடக்கம் வகை 2 பாடசாலை வரை உரிய பாட ஆசிரியர்கள் இன்மையால் நீங்கள் முன்மொழியும் தரமான கல்வியை எங்கள் மாணவர்கள் பெற இயலாதுள்ளனர். தரமான கல்விக் கொள்கையை எங்கள் வன்னியிலும் உறுதிப்படுத்துவீர்களா என்றுதான் கேட்கின்றோம். மிகவும் கடைசி நிலையில் உள்ள ஷெம் கல்வியில் உள்ள எங்கள் மாவட்டத்தின் முல்லைத்தீவு ஆசிரிய ஆளணி தேவைக்கு உங்கள் வரவு செலவு திட்டம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பல பாடசாலைகளில் போதுமான அளவில் கல்வி சாரா ஊழியர்கள் இல்லை. முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் மாத்திரமே 392 ஆளணி வெற்றிடங்கள், இவர்களில் 322 ஆசிரியர்கள், அதிபர் சேவைக்குரியோர் 23, காவலாளிகள் 20 பேர், பாடசாலை பணியாளர்கள் 12 பேர், விஞ்ஞானம், கணிதம், தகவல்
தொழில்நுட்பம் உட்பட 10 துறைகளுக்கு ஆசிரிய ஆலோசகர்கள் இல்லை. 14 பாடசாலைகளில் அதிபர்கள் இல்லை. வவுனியா தெற்கு வலயத்தில் 29 காவலாளிகள், 10 பாடசாலை பணியாளர்கள் உள்ளிட்ட ஆளணி வெற்றிடங்கள் உண்டு. பட்டதாரிகளை உள்ளீர்ப்பு செய்யும் வகையில் பாடசாலைகளில் பணியாற்றும் அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கான நிரந்தர தீர்வுதான் என்ன? கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களே, நீங்கள் சொல்லும் தரமான கல்வி, சமத்துவமான கல்விக்கான வாய்ப்புகளை எங்கள் பிள்ளைகள் பெறுவதையும் உறுதிப்படுத்துங்கள். இதுவரை நாங்கள் பெறவில்லை என்பவற்றுக்கான சான்றுகளே இவை. தகவல் தொழில்நுட்ப நிலை மாற்றத்திலும் ஏனைய 7 மாகாணங்களை விடவும் வடக்கும் கிழக்கும் பின்தங்கியே உள்ளது. கௌரவ கல்வி அமைச்சரே, இலங்கையில் உள்ள 9 மாகாணங்களில் போதுமானதற்ற தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைக்கல்வி நிலையங்கள் இல்லாத மாகாணங்கள் வடக்கும் கிழக்கும் தான். கிழக்கிலே 4 கல்வி வலயங்களிலும் வடக்கிலே 3 கல்வி நிலையங்களிலும் தகவல் தொழில்நுட்ப வள நிலையங்கள் இல்லை. இந்த பாகுபாடு ஏன்? பாராளுமன்ற உறுப்பினராக நான் சார்பாகும் வன்னி மாவட்டத்தில் முல்லைத்தீவு கல்வி வலயத்துக்கும் மன்னார் கல்வி வலயத்துக்கும் இதுவரை அவ்வள நிலையங்கள் ஏன் இன்னமும் வழங்கப்படவில்லை? போலீசார் தம்மை கைது செய்வதனை தவிர்க்கும் முயற்சியில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னப்போர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நீதிமன்ற மூடாக்கு தடை உத்தரவை பெற முயற்சி செய்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது மாதறை நீதவான் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட பிடிவிராந்து உத்தரவை செயலற்றதாக தேசப்பந்து தென்னக்கோன் முயற்சி செய்து வருவதாகவும் இது சட்ட ரீதியான போராட்டம் ஒன்றாக இருக்கலாம் எனவும் அஜித் பி பெரேரா கூறியுள்ளார். இதேவேளை மாதறை நீதவான் நீதிமன்றம் 10 நாட்களுக்கு முன்பு தேசப்பந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என உத்தரவிட்டது. மாதறையில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரின் சுற்றி வளைப்பில் ஈடுபட்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவத்தின் அடிப்படையில் இந்த பிடிவிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்காக 6 போலீஸ் குழுக்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்களால் கட்டுப்படம் வைப்பிலிடப்படுவதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 2025ஆம் ஆண்டு 1ஆம் இலக்கு உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளின் விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் பிரகாரம் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இதற்கமைவாக தற்போது அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்களினால் கட்டுப்பணம் வைப்பிலிடப்படுகின்றது. எதிர்வரும் 17ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 20ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இதற்கான அறிவிப்புகள் மற்றும் ஆலோசனைகள் சகல தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கும் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கும் விடுக்கப்பட்டுள்ளன. 336 பிரதேச சபைகளுக்கு தொகுதி அடிப்படையில் 4872 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இம்முறை தேர்தல் நடத்தப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டுக்கான தேர்வுணர் டாப்பின் பிரகாரம் 1,61,40,354 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பம் தற்போது கோரப்படுகின்றது. நாளை மறுதினம் 12ஆம் தேதி விண்ணப்ப கோரல் நிறைவடையும். ஆகவே சரியான தகவல்களுடன் விண்ணப்பிக்குமாறு தேர்தல் பணிகளில் ஈடுபடவுள்ள அரசு உத்தியோகத்தர்களிடம் வலியுறுத்துகின்றோம். 2023ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் பிரகாரம் வேட்புமனு நிறைவடைந்து ஓரிரு நாட்களில் தேர்தல் பிரச்சார செலவு தொடர்பில் அறிவிக்கப்படும். இந்த விடயம் குறித்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் பிரதிநிதிகளுடன் விரிவாக கலந்துரையாடுவோம். ஏனைய தேர்தல்களை காட்டிலும் உள்ளூராட்சி சபை தேர்தலின் பணிகள் விரிவானவை. ஆகவே வாக்கெடுப்பு தொடர்பான திகதி எதிர்வரும் 20ஆம் தேதிக்கு பின்னரே அறிவிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் கல்வி வலயத்துக்கு உட்பட்ட தென்னியன்குளம் அரசின தமிழ்கலவன் பாடசாலையில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யுமாறு கூறி பெற்றோர் பாடசாலை வாயிலை மூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பாடசாலையில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யுமாறு கோரி பாடசாலை வாயில் கதவை மூடி காலை 7:30 தொடக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கோட்டக்கல்வி அலுவலகத்தில் இருந்தோ வலிய கல்வி அலுவலகத்தில் இருந்தோ அதிகாரிகள் வந்து தமக்கான பதிலை தருமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போதும் காலை 11 மணி வரை குறித்த திணைக்களங்களின் அதிகாரிகள் யாரும் வருகை தரவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவ இடத்திற்கு வந்து மல்லாவி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு மாணவர்களை பாடசாலை வளாகத்துக்குள் அனுப்பிய போதும் அதிபர் ஆசிரியர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. இந்நிலையில் குறித்த இடத்திற்கு அதிகாரிகள் வரும் வரை தாம் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்து பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதன் அர்ஜுனாவை வைத்தியசாலைக்கு சென்று மூளையை பரிசோதனை செய்யுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா சபையில் தெரிவித்தார். நேற்று முன்தினம் பேசுகின்ற போது ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம்களுடைய விவாகர சம்பந்தமாக பேசினார். அது காலத்துக்கு காலம் இந்த சமூகத்திற்கு எதிராக பேசப்படுகின்ற ஒரு விடயம். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிலே திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவைகள் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம், ஜமியத் உலமா, கல்வி அமைச்சு, நீதி அமைச்சு எல்லாம் இணைந்து செய்ய வேண்டிய விஷயம். அவைகளை பேசி ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு சமூகத்தினுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முடிக்கக்கூடாது. ஆகவே அதிலே குறைகள் இருந்தால் MMDA திருத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அது செய்யப்பட வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓல்சிலோன் ஜமியத் உலமா, அதே போன்று முஸ்லிம் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, முஸ்லிம் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதை சேர்ந்து செய்ய முடியும். அதை விடுத்து இந்த சபையிலே வந்து ஒரு முஸ்லிம்களுடைய மனதை புண்படுத்துகின்ற விதத்திலே பேசிவிட்டு அதற்கு முஸ்லிம் சமூகத்தின் சார்பிலே அது தொடர்பான விளக்கங்களை கேட்கின்ற போது மிக கேவலமாக, மோசமாக, ஒரு பைத்தியகாரனை போல தன்னுடைய அறிக்கைகளை விடுவதன் மூலம் இது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும். உண்மையிலே அவருக்கு அந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு மூளைக்கோளாறு இருக்கிறதா என்று கூட எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, இது விடயத்திலே உரிய கவனம் செலுத்த வேண்டும். பாராளுமன்றத்திலே தனக்கு இருக்கின்ற அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, ஒரு மார்க்கத்திற்கு எதிராக இவ்வாறு கீழ்த்தரமாக பேசுகின்றவர்களுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு பேச்சுக்கள் கொடுக்காமல் தடுக்கப்பட வேண்டும். அவருடைய உடனடியாக அவரை நீங்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பி அவருடைய மூளையை பரிசோதனை செய்யுங்கள் தயவு செய்து. ஆகவே இது இனங்களுக்கு இடையான பிளவுகளை உண்டு சொல்லி வைக்க விரும்புகிறேன். HND டிப்ளோமா ஆசிரியர்களை, ஆங்கில ஆசிரியர்களுடைய நியமனம் அம்பாறையில் இடம்பெற்றது. இதில் 255 ஆசிரியர்களுடைய இடமாற்றம், இந்த புதிய நியமனம் வழங்கப்பட்டது. எனவே 22 ஆசிரியர்கள் அம்பாறை வலயத்திற்கும் மகோயா வலயத்திற்கு 7 ஆசிரியர்களும், தெய்யத்தக்கண்டிக்கு 5 ஆசிரியர்களும் இடம் புதிய நியமனம் வழங்கப்பட்டது. இது அத்தனை பேரும் முஸ்லிம் தமிழ் பிள்ளைகள். இவர்கள் சிங்கள பிரதேசங்களில் சென்று இந்த கல்வியை கற்பிக்கின்றதிலே பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது. மொழிவள பிரச்சனை ஆக பிரதானமாக காணப்படுகின்றது. போக்குவரத்து பிரச்சனை அதைவிட கூடுதலாக காணப்படுகின்றது. நன்றி. இவ்வாறான சூழலிலே அக்கரைப்பற்று, சம்மாந்துறை போன்ற பிரதேசங்களிலே 2 வலயத்திலும் 50க்கு மேற்பட்ட ஆங்கிலேய பாட ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுகின்றது. எனவே இந்த விடயத்தினை கவனத்திற்கொண்டு இந்த மொழி ரீதியாக இருக்கின்ற பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நான் சபையை கேட்டுக்கொள்வதோடு 2018ஆம் ஆண்டு பட்டதாரியாக வெளியேறிய பட்டதாரிகளுடைய நியமனங்கள் இதுவரைக்கும் வழங்கப்படாமல் இருக்கின்ற. இது பற்றி அதிகமானவர்கள் பேசியிருந்தாலும் எதிர்வருகின்ற காலங்களிலே 30,000 வேலை வாய்ப்புகள் வழங்குகின்ற அந்த விடயம் இருக்கின்றது. இருந்தாலும் இதிலே 45 வயதுக்கு மேற்பட்ட அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். இன்று கூலித்தொழில் செய்கின்ற பட்டதாரி மாணவர்களை, பட்டதாரிகளை நாங்கள் கண்ணூடாக பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. நிபந்தனைகளை நிவர்த்தி செய்தும் வெளி மாவட்டங்களில், வெளி வலயங்களிலே தொழில் செய்கின்ற ஆசிரியர்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அவர்களையும் உள்ளிருக்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, எனது சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இருக்கின்றார். அவர் என்னோடு மிக நெருங்கிய ஒரு நண்பர். அண்மையிலே எங்களுடைய மார்க்கத்திற்குள்ளே அவர் ஏதோ மூக்கை நுழைத்து விட்டார். அவர் தெரிந்து செய்தாரா அல்லது விளம்பரத்துக்கு செய்தாரா, எதற்கு செய்தார் என்று தெரியாது. அவரை நாங்கள் தண்டிக்க முடியாது. அவருக்கும் எங்களுடைய மார்க்கத்தை அன்பான முறையில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த இடத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த
மக்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் புனித இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். எங்களுடைய மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது. இதிலே யாரும் நாங்கள் மூக்கை நுழைத்து மாற்றம் செய்வதற்கு முடியாது. எனவே ஒரு மனிதனுடைய கருவறை பிறப்பிலே இருந்து மரணிக்கும் வரைக்கும், அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்கின்ற வரைக்குமான விடயத்தை எங்களுடைய புனித அல் குர்ஆனும் எங்களுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. அது ஆணாக இருந்தால் எவ்வாறு, பெண்ணாக இருந்தால் எவ்வாறு என்று. எனக்கு කාලය අවසానයි. 2 minute time please. කාලය දෙන්න අපහසුයි. කාල වේලාව අනුව ඔබතුමා ඉක්මනින් අවසන් කරන්න. சகோதரர் எங்கள் அர்ஜுனா அவர்களுக்கு சில விடயங்களை கூறி நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எனவே அவர் ஒரு படித்தவர், பண்புள்ளவர். அவர் ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல, மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார். எனவே மக்களுடைய ஆதரவை பெற்று வந்தவர். இந்த நாட்டிலும் இருக்கின்ற அனைத்து மக்களோடும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த விடயத்திலே இந்த அவருடைய செயற்பாடுகளை முழுமையாக வாபஸ் பெறுவார் அல்லது அந்த நிலைமையில் இருந்து அவர் மாற வேண்டும் என்ற விடயத்தை கூறிக்கொண்டவனாக நான் இந்த விடயங்கள் எங்களுடைய சகோதரர் முஸ்லிம் சகோதரர் சொன்ன விடயங்களிலே ஒரு சில விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும். பொதுவான மக்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளை மட்டுமே நான் ஒரு பெண்களுடைய சார்பாக இங்கே சொன்னேன் ஒழிய, என்னுடைய சகோதரர் உட்பட எங்களுடைய ஹிஸ்புல்லா அவர்கள் உட்பட தெரிந்த கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தாகிர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன். முஸ்லீம் மதம் என்பது நாங்கள் நினைப்பது போன்று ஒரு 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 சிறிய மதம் அல்ல. அது ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து வருகின்ற மதம். அந்த மதத்திலே எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் யாரும் முயற்சிக்கவில்லை. எங்களுடைய ரத்தம் அவர்கள். ஆகவே நான் சொன்ன விடயம் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் மட்டுமே நாங்கள் கருதியதே தவிர இந்த மதத்தை இந்த மதத்தை நிந்திப்பதற்காக நாங்கள் அவற்றை செய்யவில்லை என்பதை கூடி விடைபெறுகிறேன். 2025ஆம் ஆண்டு பாதகத்தின்படி யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இம்முறையும் ஏமாற்றத்தையே சந்தித்துள்ளார்கள் என முன்னாள் யாழ் மாநகர சபை முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் வடிவண்ணன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் 2025ஆம் ஆண்டுக்கான பாதீடு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கான விவாதங்களும் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் இந்த பாதீட்டை பொறுத்தவரையில் தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் பல்வேறு விடயங்கள் கேள்விக்குறியாகவே உள்ளன என்று விஸ்வலிங்கம் மணிவண்ணன் கூறியுள்ளார். மேலும் அவர் இலங்கையினுடைய பாதுகாப்பு படைக்கான ஒதுக்கீடு இம்முறையும் மிக அதிகமாகத்தான் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பாதுகாப்பு படையை அதிக செறிவாக வைத்திருக்கின்ற இடமாக வடக்கு கிழக்கு காணப்படுகின்றது. அதேவேளை இங்கே அவர்கள் குறித்து குற்றம் சாட்டும் ஒன்றும் இருக்கின்றது. வடக்கு கிழக்கில் உள்ள பாதுகாப்பு படையினருக்கு போதைப் பொருள் கடத்தல்களோடு தொடர்பு இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டும் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இந்நிலையில் படைத்தரப்புக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அதேவேளை பாதிக்கப்பட்ட மக்கள் இம்முறையும் ஏமாற்றத்தை தான் எதிர்நோக்கியுள்ளார்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த உள்நாட்டு யுத்தத்திலே மிக கொடூரமாக அளிக்கப்பட்ட தேசமாக வடக்கு கிழக்கு இருக்கின்றது. எனவே அதனை ஒரு சிறப்பு பிரதேசமாக அங்கீகரித்து பொருளாதார உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும் என்பது தமிழ் மக்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருந்து வருகின்றது. யாழ் மாநகர சபை என்பது வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய பிரதான உள்ளூராட்சி மன்றம். அதற்குரிய கட்டடம் இடிக்கப்பட்டு சிதைவடிக்கப்பட்டது இல்லாமல் செய்யப்பட்டது. இன்றும் அந்த மாநகர சபை ஒரு தற்காலிக இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. அதேவேளை அதனுடைய கட்டட நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவே இழுத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான நிலையிலேயே வடக்கு கிழக்குக்கான நிதி ஒதுக்கீடு என்பது மிக அதிகமாக இருந்திருக்கப்பட வேண்டும். ஆனால் படைத்தரப்புக்கு தான் மிக அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. யுத்தம் நிறைவடைந்து ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட நிலையிலும் இவ்வாறான ஒரு நிலையே நீடிக்கின்றது. ஆகவே இந்த பாதீடு தமிழ் மக்களுக்கு ஒரு பாரிய விமோசனத்தை தரும் என்பது எவராலும் பிரதிபலிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு ஊழல் லஞ்சமற்ற நேர்மையான செயல்திறன் உள்ள துணைவேந்தரை நியமிக்குமாறு ஞானமுத்து ஸ்ரீநேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகம் தொடர்பாக எனக்கு கிடைத்த தகவல்களை சொல்லுகின்றேன். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உபவேந்தர் வைஸ் சான்சலர் பதவி சம்பந்தமாக அங்கு கடுமையான ஒரு போட்டித்தன்மை காணப்பட்டது. தெரிவு நடைபெற்றது, ஆனால் நியமனம் கிடைக்கவில்லை. விரைவில் நீங்கள் செய்வீர்கள் என்று நினைக்கின்றேன். ஊழல் மோசடி லஞ்சம் இல்லாத
ஒரு நேர்மையான ஒரு உபவேந்தர் அங்கு இருக்க வேண்டும், செயல்திறன் உள்ள உபவேந்தர் இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு பின்னால் சென்று தங்களுடைய பதவி உயர்வை பெற்றுக் கொள்ளுகின்ற போக்குடைய தன்மை இருக்கக்கூடாது. கடந்த காலத்தில் சில குளறுபடிகள் அங்கு நடந்திருக்கின்றது. தொழில்நுட்ப பீடத்திற்கான ஒரு டீன் அவரை நியமிக்கின்ற போதும் முறைகேடுகள் அங்கு நடந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். இன்னொரு விடயம், பல்கலைக்கழகத்தில் பேரவை இருக்கின்றது, கவுன்சில் இருக்கின்றது. கவுன்சில் கலைக்கப்பட்டிருக்கின்றது. தவறுகள் நடந்தால் கலைப்பதில் பிழை இல்லை. அந்த கவுன்சிலில் தவறு இருக்கின்றால் நீங்கள் கலைத்திருக்கலாம். ஆனால் இந்த நியமன, அந்த கவுன்சிலுக்குரிய நியமன உறுப்பினர்களை வழங்குகின்ற போது ஒரு பின்பற்றுகின்ற சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். கடந்த காலத்தில் உண்மையில் பார்த்தீர்கள் சொன்னால் கடந்த காலத்தில் தென்னிலங்கை பக்கமாக நியமனங்கள் வழங்குகின்ற போது அங்கு தமிழ் பிரதிநிதித்துவம் பேணப்படவில்லை என்று சொல்லுகின்றார்கள். அதேபோல் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஒரு நடைமுறை காணப்பட்டது. அங்கு 77% தமிழ் பேசுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் நான் சொல்லவில்லை. அந்த நியமனம் வழங்குகின்ற போது 7 முதல் 9 தமிழர்கள், 4 முஸ்லிம்கள், 2 பெரும்பான்மை சிங்கள மொழி பேசுகின்றவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். தற்போது அந்த நியமனம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை அவர்கள் கேள்வியாக எங்களிடம் கேட்கின்றார்கள். தற்போது 7-9 தமிழர்கள் இருந்த இடத்தில் 5 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று அங்கு 4 சிங்கள பிரதித்துவத்திற்கு பதிலாக 7 உறுப்பினர்களை நியமித்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் கேட்கின்ற கேள்வி மாற்றம் ஏற்படத்தான் வேண்டும். அதே போன்று உள்ளூரில் அந்த மாவட்டத்தில் காணப்படுகின்ற ஊழல், மோசடி, லஞ்சம் இல்லாத நல்ல திருத்தமான பணி செய்கின்றவர்களை நியமித்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அண்மையில் 9 கட்சிகள் இணைந்து ஒரு கலந்துரையாடல் மாத்திரமே முன்னெடுத்ததாகவும், எனினும் 9 கட்சிகளும் இணைந்துள்ளதாக தெரிவிக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார். அந்த 9 கட்சிகளும் அன்றைய தினம் ஒரு கலந்துரையாடலாம் நடைபெற்றதுடைய 9 பேரும் இணைந்திருக்கிறோம் என்ற எந்த செய்தியிலும் நாங்கள் சொல்லப்படவில்லை. அவை அந்த கலந்துரையாடல் ஊடாக 9 கட்சிகளும் வந்து பேசி கலந்துரையாடலை மேற்கொண்டோம் யாழ்ப்பாணத்தில். இது யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் இந்த கூட்டு இது அமைய இருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது நான் இருக்கின்றேன். விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய மான் சின்னம் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போல் அங்கரநேசன் தனித்து போட்டியிடுவாரா அல்லது அது தெரியவில்லை. இருந்தாலும் இந்த அணியிலிருந்து விலகியதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற கூட்டை பார்க்கின்ற போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அணியினரும் கிளிநொச்சி கட்சியினுடைய சந்திரகுமார் அவர்களும் இதில் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களோடு இணைந்துதான் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு இவர்களோடு நாங்கள் இணைந்து போட்டியிடுவோம். அனைத்தும் மற்ற இடங்களிலே ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு இருக்கின்ற 5 கட்சிகளிலும் இதிலே போட்டியிடும் என்பது நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே 9 கட்சிகளும் இணைந்து போட்டியிடவில்லை. அன்றைய தினம் கலந்தாலோசிக்கப்பட்டதே ஒழிய அவர்கள் இணைந்து விட்டார்கள் என்று சொல்லுகின்ற விடயங்கள் உண்மைக்கு புறம்பாகும். இல்லை, எங்களை பொறுத்த மட்டிலே தமிழக கட்சியினுடைய பிரதி தலைவர் CVK சிவஞானம் அண்ணன் அவர்கள் என்னை வந்து நேரில் சந்தித்தார். இந்த ஒற்றுமை முயற்சிக்கு தான் அதை முன்னெடுப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அன்றைய தினம்தான் அந்த கூட்டம் நடைபெற்றது. அவரும் அதை 9 கட்சிகளும் இணைந்து விட்டதாகத்தான் அவரும் அதை யோசித்து அதன் பிரகாரம் இந்த ஒற்றுமை முயற்சி இப்படி நடைபெறுவதால் பின்னடைவை கண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். எங்களை பொறுத்தமட்டில் அந்த நிகழ்வு இவருக்கு, அதாவது தமிழக கட்சிக்கு ஒரு புரிம்பான அல்லது அவர்களோடு சேரக்கூடாது என்ற ரீதியிலே உருவாக்கப்பட்ட விடயங்கள் அல்ல. எங்களை பொறுத்த மட்டிலே ஒரு விடயத்தை நான் சொல்லியாக வேண்டும். இனியும் நாங்கள் பிரிந்து செல்லுகின்ற சூழல்கள் ஏற்படுமாக இருந்தால் எங்களுடைய மக்கள் எங்களை மன்னிக்க மாட்டார்கள். ஆகவே NPPக்கு கூடுதலான ஆசனங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்திருக்கிறது. இந்த பிரதேச சபை
நகர சபைகள் மாநகர சபைகள் ஜேவிபியால் பிடிக்கப்படுமாக இருந்தால் மாகாண சபை எங்களை விட்டு போய்விடும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே தேசியத்துக்கு ஒரு சவால் இருக்கின்ற ஒரு நிலை தான் இப்பொழுது வடகிழக்கிலே காணப்படுகிறது. அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்றால் ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட வேண்டும். என்னை பொறுத்தமட்டிலே காலம் இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றாக போவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. ஆகவே தமிழிசை கட்சி ஒரு முடிவை அறிவித்திருந்தால் தனித்து போட்டியிடுவதாக நாங்களும் ஒற்றுமையாக நின்று போட்டியிட்டு இந்த தேர்தல் முடிந்த பின் தமிழிசை கட்சியோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து எல்லோரும் ஒரு அணியிலே போட்டியிடுகின்ற இனி வருகின்ற தேர்தலாக இருக்கலாம், அல்லது மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய தேசத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் கையாளுகின்ற இது ஒரு தேர்தல் கூட்டாக இல்லாமல் எங்களுடைய எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுடைய எதிர்பார்ப்போடு கடந்த காலங்களில் செயல்பட்ட அந்த நிலை மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக மன்னார், பூநகரி மற்றும் தெக்கியத்தகண்டிய பிரதேச சபைகளின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் காலம் குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மார்ச் 24 முதல் மார்ச் 27 நண்பகல் 12 மணி வரை குறித்த பிரதேச சபைகளின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்றைய தினம் முதல் மார்ச் 26 நண்பகல் 12 மணி வரை கட்டுப்பணம் செலுத்தலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தற்போது தேர்தல்கள் நடைபெற வேண்டிய உள்ளூராட்சி சபைகளின் பட்டியல் அண்மையில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட போது மேற்குறித்த பிரதேச சபைகளின் பெயர்கள் தவிர்க்கப்பட்டிருந்தன. குறித்த உள்ளூராட்சி சபைகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற காரணத்தால் தேர்தல் அறிவிப்புகள் இந்த சபைகளுக்கு விடப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே குறித்த 3 பிரதேச சபைகளும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலம் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தபால் தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் 18ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். நீண்ட காலமாக நிலவும் தபால் திணைக்கள ஊழியர்களின் பிரச்சினைகளை அதிகாரிகள் தீர்க்க தவறியதால் அனைத்து தபால் தொழிற்சங்கங்களும் இணைந்து இந்த வேலை நிறுத்தத்தை நடத்த முடிவு செய்ததாக தபால் மற்றும் தொலைத்தொடர்பு சங்கத்தின் செயலாளர் மஞ்சுளா ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் புதிய சேவையாளர் ஆட்சேர்ப்பு, பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வு போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.